ராமர் பாலம் இயற்கையாக உருவானதா அல்லது மனிதர்கள் கட்டியதா என்று காலம் காலமாக விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு விவகாரம். ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் புகைப்படம் உட்பட அறிவியல், வரலாற்று, புராணம் மற்றும் தற்போதைய ஆதாரங்களின் அடிப்படையில் இதற்கான பதிலை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ராமர் பாலம் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கை இடையே மன்னார் வளைகுடாவில் அமைந்துள்ளது. சுமார் 48 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது பாறைகள், மணல் திட்டுகள் மற்றும் பவளப்பாறைகள் இணைந்து உருவான ஒரு தொடர்ச்சியான அமைப்பாகும். இந்த பகுதியில் கடல் ஆழம் குறைவாகவும் நீரோட்டங்கள் அதிகமாகவும் உள்ளன. இது பாலத்தின் அமைப்பு மற்றும் நிலத்தன்மையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் கோப்பர்னிக்கஸ் சென்டினல்-2 செயற்கைக்கோள் புகைப்படம் ராமர் பாலத்தின் நில அமைப்பை தெளிவாக காட்டுகிறது. ராமேஸ்வரம் மற்றும் மன்னார் தீவு இடையே வெள்ளை திட்டுகளாக நீலக்கடலுக்கு நடுவே காட்சியளிக்கிறது. இது பாலத்தின் இருப்பை உறுதிப்படுத்துகிறது மற்றும் பல விவாதங்களை தூண்டியுள்ளது. கோப்பர்னிக்கஸ் சென்டினல்-2 செயற்கைக்கோள் புவியின் மேற்பரப்பை உயர் தெளிவுத்திறனுடன் படம் பிடிக்கும் திறன் கொண்டது. இதன் மூலம் ராமர் பாலத்தின் அமைப்பு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை விரிவாக ஆய்வு செய்ய முடிகிறது. ராமர் பாலம் பற்றி பல அறிவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கார்பன் டேட்டிங் பாறைகள் மற்றும் மணல் திட்டுகளின் வயதை கணக்கிட உதவுகிறது. சில ஆய்வுகள் பாலத்தின் வயது சில ஆயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் என்று கூறுகின்றன. இது ராமாயண காலத்துடன் ஒத்துப்போகிறது. ஆனால் அனைத்து ஆய்வுகளும் ஒரே முடிவை தரவில்லை. கடல்சார் ஆய்வுகள் பாலத்தின் அமைப்பு, உருவாக்கம் மற்றும் கடலுக்கு அடியில் உள்ள பகுதிகள் பற்றி ஆய்வு செய்கின்றன. சில ஆய்வுகள் இது இயற்கையான மணல் திட்டு என்றும் மனிதர்களால் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகின்றன. தொல்பொருள் ஆய்வுகள் பாலத்தில் மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அல்லது கட்டுமான எச்சங்கள் ஏதும் உள்ளனவா என்று ஆய்வு செய்கின்றன. இதுவரை உறுதியான தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கவில்லை. கனிமவியல் ஆய்வுகள் பாலத்தில் உள்ள பாறைகள் மற்றும் கனிமங்களின் தன்மை மற்றும் தோற்றம் பற்றி ஆய்வு செய்கின்றன. சில பாறைகள் தூரத்திலிருந்து கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என்று இந்த ஆய்வுகள் கூறுகின்றன. புவியியல் ஆய்வுகள் இந்த பகுதியின் புவியியல் வரலாறு மற்றும் டெக்டோனிக் செயல்பாடு பற்றி ஆய்வு செய்கின்றன. இது பாலத்தின் இயற்கையான உருவாக்கம் பற்றி தகவல்களை வழங்குகிறது. ராமர் பாலத்தில் மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அல்லது கட்டுமான எச்சங்கள் ஏதும் உள்ளனவா என்று தொல்பொருள் ஆய்வுகள் ஆய்வு செய்கின்றன. ஆனால் இதுவரை உறுதியான தொல்பொருள் சான்றுகள் கிடைக்கவில்லை. வரலாற்று ஆவணங்கள் மற்றும் கல்வெட்டுகளில் பாலத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஆனால் அவை பாலத்தின் கட்டுமானத்தை உறுதிப்படுத்த போதுமானதாக இல்லை. பண்டைய வரைபடங்கள் மற்றும் பயண குறிப்புகள் இந்த பாலத்தின் இருப்பு பற்றி பல தகவல்களை வழங்குகின்றன. மேலும் புராண கதையான ராமாயணத்தின்படி சீதையை மீட்பதற்காக ராமர் மற்றும் அவரது வானரப்படை இந்த பாலத்தை கட்டியது என்று கூறுகிறார்கள். வால்மீகி ராமாயணம் பாலத்தின் கட்டுமானத்தை விரிவாக கூறுகிறது. கம்பராமாயணம் மற்றும் துளசிதாசர் ராமாயணம் போன்ற பிற ராமாயணங்களும் பாலத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. பல்வேறு புராண கதைகள் மற்றும் நம்பிக்கைகள் இந்த பாலத்தின் புனிதத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியுள்ளன. ஒரு சிலர் இந்த ராமர் பாலம் இயற்கையாக உருவானது என்று கூறுகின்றார்கள். அவர்கள் அறிவியல் ஆய்வுகளை ஆதரிக்கின்றார்கள். ராமர் பாலம் மனிதர்களால் கட்டப்பட்டது என்று சிலர் கூறுகின்றார்கள். அவர்கள் ராமாயணம் மற்றும் புராண கதைகளை ஆதரிக்கின்றார்கள். இது இயற்கையான மணல் திட்டு, மனிதர்களால் சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் என்று வேறு சிலர் கூறுகின்றார்கள். இந்த விவகாரம் அரசியல் மற்றும் மத ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கடல்சார் தொழில்நுட்பம் மற்றும் ரிமோட் சென்சிங் மூலம் இந்த பாலத்தின் அமைப்பு மற்றும் உருவாக்கம் பற்றி மேலும் அறிய முடியும். அதே வேளையில் இன்னொரு தகவலும் சொல்லப்படுகிறது. கடலுக்கு நடுவே மணல் திட்டுகள் உள்ளன. இந்த திட்டுகளில் தான் பறவைகள் இனப்பெருக்கம் செய்கின்றன. இந்த மணல் திட்டுகள் பாலம் போன்றும் இந்தியா மற்றும் இலங்கை இடையே பயன்படுத்தப்பட்டுள்ளன. 15ஆம் நூற்றாண்டு வரை இந்த பாலம் இருந்ததாகவும் அதன் பிறகு புயல்களால் இந்த பாலம் சீர்குலைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ராமர் பாலம் ஒரு மர்மமான புதிராகவே உள்ளது. இது இயற்கையாக உருவானதா அல்லது மனிதர்கள் கட்டியதா என்பது இன்னும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. அறிவியல் ஆய்வுகள், வரலாற்று சான்றுகள் மற்றும் புராண கதைகள் இந்த மர்மத்தை தீர்க்க உதவும். தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உண்மைகள் வெளிவரும் என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.